கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. முறைகேடுகளில் ஈடுபட்டா யாரா இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாருன்னு பார்க்க மாட்டேன்னு முதல்வர் விஜய் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. ஊழலற்ற நிர்வாகம்தான் அரசினுடைய அடிப்படை நோக்கம் என்பதை தமிழக முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊழல், லஞ்சம், முறைகேடு இவற்றில் யார் ஈடுபட்டாலும் யாராக இருந்தாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பார்க்க மாட்டேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையை பார்த்துக்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார். மற்ற துறை அமைச்சர்கள் அவர்களுடைய துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிகளில் சென்று ரீல்ஸ் போன்ற அலப்பறைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் வெளிப்படையான அரசு, இதுதான் தமிழக அரசினுடைய அடிப்படை நோக்கம். இதை கருத்தில் கொண்டு அமைச்சருடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பட்ஜெட்டின் போது துறை ரீதியான அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் திறம்படவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். அமைச்சரவை கூட்டத்தில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்குண்டான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக பட்ஜெட்டை மையப்படுத்தி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஊழலற்ற, லஞ்சமற்ற, முறைகேடுகளற்ற நிர்வாகம் என்பதை அடிப்படையாக கொண்டு அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு அமைச்சர்கள் செயல்பட வேண்டும். யாராக இருந்தாலும் லஞ்சம் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பதவிகள் பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். பட்ஜெட்டுக்கு தயாராகக்கூடிய அமைச்சர்கள் தங்களுடைய துறை ரீதியான பணிகளில் கவனம் செலுத்தி திறம்பட தமிழக பட்ஜெட்டில் தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.